விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ரீடிங், மெடிடேஷன், மேலோட்டமாய் படிப்பது, உள்ளுக்குள் ஆழ்ந்து தியானிப்பது, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எபிரேயர் 1:7 தேவ தூதர்கள் காற்றுகளாக இருக்காங்கன்னு இருக்கு, ஊழியர்கள் ஒரு அக்கினி ஜுவலையாக இருக்காங்கன்னு இருக்கு. ஆனா அதுல ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லி இருக்கிறதே அப்படின்னு. என்ன சொல்லி இருக்கிறதே அப்படின்னா, வெறுமனே நம்ம படிச்சா அதை என்ன பண்ணுவோம், ஆமா ஓ இதைதான் என்ன பண்றாரு தேவன் சொல்லி இருக்காரு, தேவ தூதர்கள் காற்றுகளாகவும் ஊழியர்கள் ஒரு அக்கினி ஜுவாலையாக இருக்காங்கன்னு சொல்லி அதைத்தான் என்ன பண்றாங்க, சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்படி படிச்சிடலாம். ஆனா தியானம் அப்படின்றது ஆல்ரெடி எங்கோ சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தேவன் இங்க உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். அது எங்க சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, சங்கீதம் 104:4 தேவ தூதர்கள் காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை எபிரேயர் 1:7 தேவன் உறுதிப்படுத்துறார். இவ்வாறாக தான் வேதத்தை நீங்க தியானிக்கணும். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.